அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிஞ்சில சட்டமன்ற தேர்தல். இதில் திமுக, அண்ணா திமுக இவங்களோட முகமூடி முழுசாக கிழிஞ்சிருச்சுங்க. அது ஒருவேளை அண்ணா திமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, திமுக தோத்துருச்சு, அண்ணா திமுக ஜெயிச்சிருச்சு, அப்போனா என்ன நடந்திருக்குங்கிறது இன்றைக்கி நினச்சி பாருங்கள். சட்டமன்றம் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு வருது. இருந்தாலும் மக்கள் இன்றைக்கி இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கி முழுமையாக பார்க்குறாங்க என்ன நடக்குது, நம்மளோட ஆட்கள் நம்ம வாக்களித்து அங்கே போய் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற பார்க்குறாங்கல்ல. இப்போ தாங்க தெரியுது. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, விஜய் சும்மா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரையும் விஜய் அவர்களையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதே போல் தான் தமிழ்நாட்டு மக்களையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. சில சமயங்களில் நான் கூட நினச்சிருக்கிறேன், மக்கள் என்ன எதை பற்றி பேச அது அவங்களோட அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுமே தெளிவாக இருந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் திமுகவை பார்த்துட்டோம், இத்தனை ஆண்டுகள் அண்ணா திமுகவை பார்த்துட்டோம். இதில் இவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முழுமையாக உணர்ந்ததுனால தானோ என்னமோ தெரில, முழுமையாக வாக்கு செலுத்தியிருக்காங்களே. 3 ஆண்டு முடியாத ஒரு கட்சி தொடங்கி 3 ஆண்டே அந்த 3 ஆண்டு போய் தொடலை. ஆனால் முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் கொண்டாந்துட்டாங்க. அவர்களோட அந்த இளைஞர் பட்டாளம் இருக்குல்ல, அந்த பட்டாளம் இன்றைக்கி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க அது சும்மா ஒரு இந்த சின்ன வெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரவெடியாக வெடிக்கும் போது தான் தெரியுது, மிகப்பெரிய ஆட்களோட தாண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்ன வெளியில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஈகோ இடம் கொடுக்கல. ஆனால் வாக்களித்த மக்கள் நல்ல வேலை நம்ம டிவிகேக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலமும் இன்னும் அந்த இன்றைக்கி தான் இன்னும் 100 நாளை தொல்லை இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் முழுவதுமே சரி நம்ம சரியானது தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடும். அதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காக தான் சில அந்த இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி அதை வெளியில் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விசில் அடிக்கிறாங்க, பார்த்தீங்களா ரீல்ஸ் விட்றாங்க, வெறும் ரீல்ஸாக அந்த இதை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்கன்னு. ஆனால் ரியலாக நிறையா அவங்க செய்கிறாங்க. அது கூட வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக என்ன செய்யுது, இவங்க ரீல்ஸ் தாங்க விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுதுங்கிறதாங்க நான்லாம் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எதுக்காக நான் திமுக தோற்று அண்ணா திமுக வெற்றி பெறாமல் இவங்க தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது எதுக்கு சரி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு வேளை அண்ணா திமுக வென்றுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இத்தனை ஆண்டுக்கு திமுக அண்ணா திமுகவும் ஒரு அது வெளியிலே சொல்லாமல் ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க. இவங்க திமுகவில் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு குப்பை கிடங்கு மாநகராட்சி குப்பை கிடங்கு இருக்கும். அதை எடுக்கிறவர் யார் வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அது டெண்டரு அந்த சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க இடத்துல அண்ணா திமுகக்காரர் இருப்பார். அப்போ இவங்களுக்குள்ளே இவங்க இதை செய்யலை அப்படிங்கிறத இவரும் சொல்ல மாட்டார், இவங்க இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறத இவர் சொல்ல மாட்டார். இப்படி தான் இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாருக்குமே இது இல்லைன்னா இவங்க ஒரு 5 வருஷம்ப்பா, இவங்க ஒரு 5 வருஷம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏதோ இந்த கான்ட்ராக்ட் விடுவாங்கல்ல, அது போல தான் நடந்துச்சு. இப்போ எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்தில் நடக்கிறதும் இப்போ வெளியில் காட்சியாக வர ஆரம்பிச்சிருச்சா எல்லாருமே பார்க்குறாங்களா. அது இல்லாமல் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கும்போது சில உண்மைகள் வெளியில் வருதுங்க. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் KN நேரு, முன்னாள் அமைச்சர் KN நேரு இருக்கிறாங்க. வெளியில் மானை தேனை பொன்மானை இதெல்லாம் பயங்கரமாக போட்டு அவர் பயங்கரமாக புகழ்வாங்க. வயசில் பெரியவர் புகழட்டும். ஆனால் உண்மையான நிலைமை எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் என் மணப்பாறை மக்களுக்கு நீங்கள் அல்வா கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த வார்த்தை உச்சரிச்சுட்டார். அந்த வார்த்தையை உச்சரித்தோடனே அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அண்ணன் உடனே அப்படிலாம் பேசுகிறாங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோம், அங்கே சிப்காட்லாம் பார்த்தீங்களா அப்படி இப்படிங்கும்போது தான் இங்கே இவங்க ரீல்ஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், கீர்த்தனா. அந்த ரீல்ஸ் அமைச்சர் பல ரியலை அங்கே சொல்கிறாங்க. இங்கே இது போல் ஒரு சிப்காட் இருக்குது, ஒரு சிப்காட் இல்லை, தமிழ்நாட்டில் பல சிப்காட் இருக்குது. அதோட நிலைக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இது பல பேருக்கு இத்தனை ஆண்டுகள் அண்ணா திமுக வென்றுருந்துச்சுன்னா சொல்லுமா அப்படின்னு பார்த்தா சொல்லாது. அப்படி என்னத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மணப்பாறையில் இருக்க சிப்காட் இருக்குது, ஒரு ஏறக்குறைய ஒரு 4 கம்பெனி தான் அதில் இருக்குது. அந்த கம்பெனிக்காரவங்கள்ட்ட போய் நாங்கள் ஆய்வு பண்ணோங்க. அங்கே போய் அந்த இடத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, குடிக்க தண்ணி இல்லை, சாலை சரியில்லை, மின்சாரம் இல்லை. அப்படிங்கும்போது எப்படிங்க இங்கே செய்வாங்க. அவனோடனே அண்ணன் எந்திரிச்சு KN நேரு அவர்கள் உடனே சொல்கிறாங்க, இல்லைங்க
இது வந்து இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் வந்து செஞ்சு அதை கொண்டாந்துருக்குறோம், அந்த தண்ணி அதை தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்போதும் போல் வந்து ஒரு திமுகவுக்கு உண்டான அந்த ஒரு இதை அவங்க வைக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற சார் சொல்கிறது சரியில்லை, நாங்கள் அதனால தான் கூடுதலாகவும் சொல்லியிருக்கிறோம். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்கள் தான் இப்படி தான் இருக்குது, பல இடங்கள்லையும் இந்த இதை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இந்த 90 நாளில் இவங்களால் முடிஞ்சது. ஏங்க 6 முறை வந்து திமுக ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டை, ஏன் அவங்களால முடியல? அதே போல் தான் விவசாயத்தை வந்து பேசும்போது அண்ணன் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எப்போவுமே வந்து அந்த திமுகனாலே அந்த நக்கல் நையாண்டி தன்னால் வரும். அவர் சொல்கிறாரு, இந்த சாமி அமைச்சர் இதை பாருங்கள், அவங்க வந்து எல்லாத்துலேயும் பிஹெச்டி வாங்கினவங்க திமுககாரவங்க, அவங்களுக்கு அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்ல வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, மிகப்பெரிய 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 அந்த வேலை தான். அவங்க என்ன செய்கிறாங்க, சாமி அமைச்சரான் யார், நம்ம மாண்புமிகு அமைச்சர் இளைய அமைச்சர் நல்லா செயல்பட்டு இருக்கவர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவர் வந்து இப்படி சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கும்போது அது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எல்லா விஷயத்தையும் புட்டு பக்குவமாக வந்து எடுத்து வச்சிடுறாரு. அப்போ அவர் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக தானே ஒன்று வரும். இவங்க எதாவது பேசிட்டு போடுறாங்க. இந்த ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, வடிவேல் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பார், தலைவான்னு சொல்லி இந்த மாட்டை ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதாவது எடுத்து பேசுகிறது நமது முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலினை வந்து தாக்கிடுது. அதில் தான் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து விவசாயத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கரும்பு காட்டுக்குள்ளே தார் சாலை போட்டு போன ஒரு விவசாயி இருக்கார், அதை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு. எதுக்கு இதை சொல்லணும், எதுக்கு வந்து அவங்கள்ட்ட இதை வாங்கணும்? அப்போ இவங்களுக்கோட அந்த 60 ஆண்டுகள் நாங்கள் வந்து பெரிய புலி தெரியுமா, அரசியலில் எல்லாமே நாங்கள் தான் தெரியுமா, உங்களுக்கு இந்த வெள்ளச்சட்டை இப்படி போடுறதுக்கு காரணம் நாங்கள் தான் தெரியுமா, இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யார், அப்போல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது இப்போ எடுப்பில்லைங்க. யதார்த்தம் அதுதான், அது எடுப்பில்லை. இந்த இவங்க அமைச்சர்கள் எல்லாம் என்ன சின்ன பசங்க என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் பல பேர் நினச்சாங்க. ஆனால் பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் செய்கிறாங்க. அப்போ இந்த சிப்காட் மேட்ரை எடுத்துக்கங்க, விவசாயத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டதாக இருக்கட்டும், இது அதிமுக கேட்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்காதனால தான் இத்தனை ஆண்டுகள் விவசாயம் எப்போ வந்தது, நம்ம பிறந்ததுக்கு முன்னாடியே இங்கே தமிழர்கள் எப்போ இருந்தாங்களோ மனிதர்கள் எப்போ இருந்தாங்களோ அப்போயே வந்து விவசாயம் வந்துட்டது. ஆனால் விவசாயத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு இன்னைய வரைக்கும் நம்ம வந்து கேட்குற அளவுக்கு ஒரு நிலை இருக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டுகளில் ஆண்ட திமுக அதிமுக தான் அப்படின்னு நான் மட்டும் சொல்ல சாமி, பார்த்துட்ருக்க நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். ஒரு அந்த நெல்லை வந்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு அந்த கிடங்கு அது இல்லை அப்படின்னா, இல்லை இப்போ நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா எப்போ கட்டினாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போன ஆட்சியில் கட்டியிருக்காங்களாம். அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் வென்றது ஏதோ ஒரு வகையில் இந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிம்பாங்கள்ல, அதுபோல் தான் இந்த இடத்துல யாரும் இங்கே இவங்க வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சிறப்பாக வந்து செயல்படுறாங்க, இது வரைக்குமே சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் பாராட்ட மனது உள்ளவர்கள் மீண்டும் அவங்கள வந்து பாராட்டுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நெரட்டிவ் வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இந்த எதிர்க்கட்சிகள்ங்கிற பேரில் ஒரு அந்த டேபிளை தட்டணுன்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அந்த தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அது வரவேற்கிறாங்க, ஆனால் வாயால் வரவேற்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து கைத்தட்டி அதை வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்கிறத நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம், இதுதான் எங்களோட உணர்வு, இதுதான் எங்கள் உயிர் அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து என்னத்துக்குன்னு தெரில ஏதோ ஒன்று வந்து தடுத்து உண்மையிலேயே சத்தம் கேட்ட எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வேணாலும் போய் பாருங்கள், யூடியூப் சேனல்லாம் இருக்குது. இவங்க அதாவது திமுக பக்கம் அந்த எதிர்க்கட்சிகள்னு இருக்கிற அந்த பக்கம் வந்து சத்தமே குறைவாக தான் இருந்தது. அதுக்கு தான் வந்து அமைச்சர் சொன்னாங்க, அதுக்கு கூட பல விவாதங்கள்லாம் வந்துச்சு. அப்படிங்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அமைச்சர்கள் திமுக அதிமுகவில் இதே போல் தான் வந்து இவங்களை அவங்க காப்பாற்றுறதும் இவங்களை அவங்க காப்பாற்றுறோம், அவங்கள இவங்க காப்பாற்றுறதும் இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனால் மக்களை காப்பாற்றுறதுக்காகையோ என்னமோ தெரில, இயற்கையும் இறைவனும் இவங்களை கொண்டாந்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து சரிப்படுத்திடலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த தவறுமே இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிள்ளைகள் வந்து மிக அருமையாக வந்து சட்டமன்றத்தில் வாதங்கள் வைக்கிறாங்க. அந்த வாதங்கள்ங்கிறது மக்களுக்கான வாதங்கள் நிறையா இருக்குது. இப்போ தான் சட்டமன்றமே ஓரளவுக்கு
ஒரு மக்களுக்கான ஒரு மக்கள் மன்றமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான்லாம் நினைக்கிறேன். இது மேன்மேலும் இன்னும் நன்மை பயக்கும் மக்களுக்கு இதுக்கான வேலையை வந்து பார்த்துட்ருக்க நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், உங்கள் பக்கமும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் உண்மையான கருத்துக்களாக இருந்தால் சொல்லுங்கள், அதையும் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.